ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்ட் ட்ரைஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது C# ப்ரோக்ராமிங்கில் இன்டர்ஃபேஸஸ் பற்றி. ஸோ இன்டர்ஃபேஸ் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, C#ல நம்மளுக்கு தெரியும் நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்குது. C++லையும் சரி, C#லையும் சரி, நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மாதிரி ஹைப்ரிட் ஹெரார்கியல், இந்த மாதிரி நிறைய இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். பட் வந்து இங்கே இந்த C# பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு பதிலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறது இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஸ்பேஸ் இன்டர்ஃபேஸ்க்குன்னு ஒரு பேர் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நம்ம ஃபாதர்னு இங்கே டிஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மதர்னு ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ சைல்டு அப்படிங்கிற கிளாஸ் என்ன பண்ணோம்னா, யாரோட கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் இன்ஹெரிட் பண்ணும், ஃபாதரோட மதர் கேரக்டர்ஸ் இன்ஹெரிட் பண்ணும். ஸோ இது வந்து எந்த கான்செப்ட், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸோட கான்செப்ட். ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை டைரெக்டாக C# வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஒரு பேர் கொடுப்போம். உள்ளே வந்து நம்ம வந்து மெத்தட் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு மெத்தட் 1, மெத்தட் 2, அந்த மாதிரி 2 மெத்தட் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எத்தனை மெத்தட் வேணாலும் நம்ம டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து நம்ம கிளாஸில் ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு இந்த இன்டர்ஃபேஸோட பேர் அங்கே கொடுத்து இந்த இன்டர்ஃபேஸை வந்து நம்ம அந்த கிளாஸில் இன்ஹெரிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோமா, இங்கே யூசிங் சிஸ்டம் நேம் ஸ்பேஸ் இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம், சாம்பிள் இன்டர்ஃபேஸ் அப்படின்ட்டு. அதுக்குள்ள இன்டர்ஃபேஸ் மெத்தட் அப்படின்னு ஒரு மெத்தடை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ கிளாஸ் இன்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, இந்த சாம்பிள் இன்டர்ஃபேஸை வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் மெத்தட்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் மெத்தடை வந்து இங்கே இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம டிஃபைன் பண்ணி இங்கே வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தடை வந்து இங்கே டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுவோம், இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ இன்கம்ப்ளீட்டாக தான் இருக்கும். இதை வந்து இங்கே தான் நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். இந்த கிளாஸ் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா வாய்ட் மெயின். ஸோ இந்த கிளாஸ்க்கு வந்து ஒரு மை இன்டர்ஃபேஸ்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கிளாஸை வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸோட இந்த மெத்தடை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்மளுக்கு அவுட்புட் எப்படி வரணும்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள் ஆஃப் இன்டர்ஃபேஸ் இன் C#. ஸோ இந்த இன்டர்ஃபேஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு கிளாஸ் தேவை. ஸோ இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தேவை. இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்க்கும் முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸ் வந்து ஜஸ்ட் மெத்தடை டிக்ளேர் மட்டும் தான் பண்ணும், அதுவும் மெத்தடை மட்டும் தான் டிக்ளேர் பண்ணணும். இதுவே அப்ஸ்ட்ராக்ஷனில் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, மெத்தடையும் டிக்ளேர் பண்ணும், டேட்டா மெம்பர்ஸும் டிக்ளேர் பண்ணும், அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ஸையும் டிக்ளேர் பண்ணும். பட் இன்டர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் கன்ஸ்ட்ரக்டர்ஸோ டேட்டா மெம்பர்ஸோ எதுவுமே நம்ம வந்து டிக்ளேர் பண்ணாது, வெறும் மெத்தடை மட்டும் தான் அது டிக்ளேர் பண்ணும். ஸோ இன்கம்ப்ளீட்டாக வந்து டெஃபினேஷன் இங்கே வந்து நம்ம கொடுப்போம். ஸோ டேட்டா எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இங்கே வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் இன்கம்ப்ளீட்டாகவும் இருக்கும் ப்ளஸ் கம்ப்ளீட்டாகவும் இருக்கும். அதுதான் இதுக்கும் இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் வந்து முக்கியமான டிஃப்ரென்ஸ். இன்னொன்று என்னன்னா, இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பப்ளிக்கோ ப்ரைவேட்டோ எந்த ஆக்சஸ் மாடிஃபையர் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் அப்ஸ்ட்ராக்ஷனில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம், எந்த ஆக்சஸ் மாடிஃபையர் வேணாலும் யூஸ் பண்ணுவோம். இன்டர்ஃபேஸில் டிஃபால்ட்டாக வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் என்ன, பப்ளிக்காக இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து எப்போவுமே பப்ளிக்காக தான் இருக்கும். பட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் பப்ளிக்காகவும் இருக்கலாம், ப்ரைவேட்டும் இருக்கலாம், நம்ம கொடுக்குறத பொறுத்து. இன்னொன்று என்னன்னா, இதுலேயும் நம்ம வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம் இன்டர்ஃபேஸில். ஆனால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸில் வந்து ஸ்டாட்டிக்னு கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். முக்கியமான வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்ஃபேஸில் ஜஸ்ட் நம்ம ஒரு மெத்தடை டிக்ளேர் மட்டும்தான் பண்ணுவோம். இன்னொரு கிளாஸ் தான் வந்து இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற மெத்தடையும் ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் முக்கியமான டிஃப்ரென்ஸ் இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸஸ்க்கும். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்டை வந்து C# வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு C# ப்ரோக்ராமிங் பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஆன்லைனில் லைவ் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.